வணக்கம், நான் உங்கள் saravanan. நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லது மீலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கிரில் சிக்கன் அண்ட் டாஸ்டு வெஜிடபிள் எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கனுக்கு நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சது சில்லி பவுடர், மசாலா இதெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணாமல் இது டயட் கான்சியஸில் நம்ம இந்த சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இது எடுத்துருக்கிறது ஒரு 100 கிராம் இல்லைனா 120 கிராம் நம்ம ஒரு பிரஸ்ட் பீஸு, ஒரு சிக்கனோட பிரஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கோம். அதை நான் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ பாயில்டு வெஜிடபிள்ஸு நான் அதுவும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேரினேஷன் மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். ஆலிவ் ஆயில் இல்லைனா சலட் ஆயில் இல்லை நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் தைமு, சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் கொஞ்சோண்டு கார்லிக் பவுடர்னு நம்ம கடையில் கேட்டால் கிடைக்கும். கார்லிக்கு க்ரஷ் பண்ணி பவுடராக வச்சுருப்பாங்க. அதை நான் இதில் போட்டு மேரினேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் இதை நல்லா இதில் எல்லா உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மேரினேஷன் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் அதில் உள்ளது நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே அதில் மங்கலாகும். இப்போது இந்த வெஜிடபிளை டாஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் உள்ள ஆயிலோ இல்லை எதுவும் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் பட்டர் கூட யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். பட்டர் போட்டு இதில் லைட்டாக ஒரு சால்ட்டு, நம்ம பெப்பர்னு சொன்னால் ஒயிட் பெப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள மிளகை தான் நம்ம க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில்லியை நம்ம வீட்டில் உள்ள பெரிய பெரிய சில்லி இருக்குல்ல, சிகப்பு சில்லி, அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் டாஸ் பண்ணி மாற்றிட்டு இந்த வெஜிடபிள் எல்லாம் மிங்கிள் பண்ணி எவ்வளோனா அதுவும் ஒரு 100 கிராம். இது நம்ம சிக்கன் 120 கிராம் இல்லை இது 120 கிராம் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கனை எப்படி நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை கிரில் பண்ணுறது, இல்லை நம்ம வீட்டில் உள்ள ஆம்லெட் பேனோ இல்லை எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. அப்போ தான் அந்த கலர்ஃபுல் அந்த கிரில் மார்க்கோடு நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சோண்டு அது கார்லிக் ஆட் பண்ணி ஆலிவ் ஆயிலோ இல்லை சாலட் ஆயிலோ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிரில் மார்க் வரதுக்காக நம்ம 1/2 ரெண்டு பக்கமும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங்கில் கீழே பெட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸை வச்சுட்டு மேலே கிரில் சிக்கன் தான் வச்சுருக்கேன். இது ஒரு ஹெல்த்தியான டயட்டுக்காக சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிக்கனில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ.